என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் மீதான போலீஸ் விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. அந்த வழக்கு பற்றி ஹோசூரில் நேற்று பேட்டியளித்த சீமான் விஜயலட்சுமி பற்றி பேசும்போது அந்த பொம்பளை என கூறினார். இதனால நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா? பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம். எங்கே போறேன், இங்கதான் இருக்கேன், வர்றேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன்? நீ திருப்பி வைப்ப, நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ, அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ, அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிட்டு வருவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? என்னது இதுல என்ன நீ சொல்ல? மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன? நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதேதான் திருப்பி அதேதான் விசாரிக்கவே இல்லை. நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது, இது போயிருக்குது. இது எந்த மாதிரியான தீர்ப்புகள், எந்த மாதிரியான விசாரணைகள்? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது. சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல, இது மாதிரிதான் செய்யலாம். இதுக்கெல்லாம் அஞ்சிரவணும், இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்றது, பயந்து ஓடுற அளவு நாங்க கிடையாது. சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகாரம் அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும். அம்மையார் ஜெயலலிதா 10 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சியில் இருந்தபோது ஏன் வரல? இவங்க வரும்போது வருவாங்க, குறிப்பா தேர்தல் வரும்போது வரும். என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மாவை கிட்ட வந்து நிறுத்தினாங்க. பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல, என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் பொம்பளை கூட்டி வந்து நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சேத்த இது பண்ணது. என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது. நான் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன், இது என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போறேன். சீமானின் பேச்சால் பொங்கி எழுந்த நடிகை விஜயலட்சுமி உடனடியாக சுட சுட வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்தார். சீமானை கடுமையாக திட்டி சவால் விட்டார். இப்போ திமுக ஒன்றும் உங்களை வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு 50,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி கேவலப்புற்று வேலைலாம் பண்ணு அப்படின்னு சொல்லலை. ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்கிறீங்க? அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம், அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே, என்னோட பாவத்தை கட்டிக்காதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஆட்களை அமுச்சுட்டு இன்னைக்கு அப்படியே பிரஸ் கிட்ட வந்து அந்த பொம்பளை அவ அப்படி இப்படி அப்படின்னு இன்னைக்கு கூட துரோகம் பண்றீங்களா? அதான் நான் சொல்லிட்டே இருக்கிறேனே, என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது, இன்னும் எப்படிலாம் போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நீங்க பாருங்க. இன்று தர்மபுரியில் பேட்டியளித்த போதும் விஜயலட்சுமி பற்றி நிருபர்கள் கேட்டனர். வழக்கம் போல ஆவேசமானார் சீமான். ஒருவர் குற்றம் சாட்டிவிட்டால் குற்றம் நடந்துவிட்டது என அர்த்தமா என கேட்டவர் சுற்றிலும் பெண்கள் இருக்க டென்ஷனில் தாறுமாறாக பேசினார். உங்கால் இல்ல, எதுல நீ சரியா இருந்திருக்க? இந்த இதுல வந்து உடனே அதை விசாரிச்ச நீதியை நிலைநாட்ட துடிக்கிற நீ. பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? பொள்ளாச்சியில் நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு என்ன விசாரிச்ச? இது என்ன? இது பாலியல் வழக்கு, பாலியல் வழக்குன்னு யாரு? முதல்ல அந்த பொம்பளை யாரு? சொல்லிட்டா அது குற்றமாயிருமா? 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில் இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர், அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை, படங்களும் இல்லை, வீட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவியா? நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்துறிய. ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட, என்னை சமாளிக்க முடியல, என்ன செய்யறது தெரியல. நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு, அரசியலுக்கு என்னோட மோதி ஜெயிக்க முடியல. அப்பப்ப ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துற தானே. வேற என்ன காரணம் சொல்லு? என்ன இதுல நடக்குது சொல்லு? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி
என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்னைய கேக்குறது எதுக்கு பெரியாரை பத்தி பேசிட்டு இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா, எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பேசல. எவ்வளவு திமிரோட இருக்கேன் பாரு, என்னை நீ சமாளிக்க முடியல, என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல. இவ்வளவு அதிகாரம் படை பலம், ஓட்டுக்கு காசு கொடுக்காம 10,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா? எதுக்கு பெரிய கட்சி? உண்மையிலே பெரிய கட்சி நான் தான். நானா நீங்களானா நான் தான் பெரிய தலைவன். எனக்கு வசதியான நேரத்துல தான் நான் ஆஜராக முடியும். 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு. 2ஆம் தேதி போராட்டம். இப்ப நாளைக்கு போயிருந்து நாளைக்கு கிளம்புனாதான் நான் 2ஆம் தேதி தென்காசியில போராட்டம். அப்ப திருப்பி ஒவ்வொரு இது நான் குறிச்சிட்டேன், சோறுட்டிலாம் ஒட்டிட்டோம். அதுல பின்னடைய முடியாது. வேணா ரொம்ப காவல்துறை விரும்பினா வேணா போய் நேர் நின்று அதையே தான் சொல்லணும். அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும். போவேன், போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன். இது ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல. ஆமா, அவங்க என்ன அவ்வளவு மதிப்பு இல்லை. அந்த பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டுல. ஏன்னா இது தேடி போய் வீட்டுல போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க. போவேன், போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படி 6 மணி போல போவேன், உறுதியா போவேன். அதை தான் நானும் கூப்பிடுறேன், வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும். அவங்கள வர சொல்லிட்டுல கூப்பிடணும். எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை, சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தொடர்புக்கே வரல. சொல்லிக்கிற வேண்டியது ஏதோ சொல்லிக்கிற வேண்டியதான். நீங்க திருமணம் ஆயிடுச்சு, 7 முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள 7 முறை கருக்கழிச்ச சாதனையால நானா தான் இருப்பேன். அப்படிலாம் அதுலயே சிறையில இருந்துகிட்டே கருவை கலைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும். முதல்ல நீங்க அளிச்ச புகார்ல எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே, 2வது புகார்லயும் சொல்லலையே. திருமணமான அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும். அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும். எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க, மறுபடியும் ஒரு திருமணம் ஆகலாம். இதுல இருந்து நீங்க இதையே யாருமே கேட்க மாட்டீங்க, என்கிட்ட கேக்குறீங்க. உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையா இருக்குது. இப்படியான ஒரு கதை.